வணக்கம், வெல்கம் டு போர்ப்பங்கு. இந்த வீடியோவில் ஒரு நம்பர் 1 இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணலாம். அது போக நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ்க்கும் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணுறது அப்படின்னு. இந்த வீடியோவில் நம்ம இண்டிகேட்டர்ஸ் லைக் VWAP, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட், அந்த மாதிரி மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் அது வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ. ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷனில் போகுது, மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்துட்டு நம்ம டேட்டா யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் சைடு போகணுமா புட் சைடு போகணுமா அப்படிங்கிறதுக்கு டேட்டா சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்படி எந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் அக்யூரேட்டாக என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். இந்த ஆப்ஷன் பையிங் இண்டிகேட்டர் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைடில் போகுது இல்லை நெகட்டிவ் சைடில் போகுது அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தேவை அப்படின்னா டேட்டா அப்படின்னா என்னென்னா இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன், இதுதான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ். இந்த மெயின் இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷனோட ரைட்டிங் எப்படி இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் இன் ரைட்டிங், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட், ட்ரெண்டிங் ஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே பார்த்திங்கன்னா மார்னிங்ஸ் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும், திடீர்னு உங்களுக்கு ஒரு 11 o'clock 12 o'clock டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இந்த கான்செப்டை நம்ம வந்துட்டு ட்ரெண்டிங் யூஐ யூஸ் பண்ணி நம்ம ஒரு 30 to 40 பாயிண்ட், அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 பாயிண்ட் எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த டேட்டாவை எப்படி எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறத, என்னென்ன வேல்யூஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துலாம். ஒரு மார்க்கெட் அப்சைடு போகணும் அப்படின்னா ஒரு ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கால் வந்துட்டு புட் ரைட்டிங் இருக்கணும். புட் ரைட்டிங் அதிகமாக இருந்தது, ரைட்டிங்னா செல்லிங், நிறைய பேர் புட்டை செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்சைட் போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இதே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு டவுன் சைடு ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் ரைட்டிங் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். மார்க்கெட் அப்சைடு போகணுன்னா புட் ரைட்டாக இருக்கணும், நல்லா கால் ரைட்டிங் விட புட் ரைட்டிங் அதிகமாக இருக்கணும். சரிங்களா? கால் ரைட்டிங் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு வியூஸ் இருக்கும். அப்போ இங்கே நிறைய பேர் புட் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க, கம்மியான பேர் கால் ரைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக அப் சைடு போகும். அதே மாதிரி டவுன் சைடு போகணுன்னா கால் ரைட்டிங் நிறையா பண்ணியிருப்பாங்க, புட் ரைட்டிங் கம்மியாக பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த வேல்யூ, அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ பார்த்து தான் நம்ம வந்துட்டு எடுப்போம். இந்த வேல்யூ நான் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதை வந்துட்டு நம்ம டேரெக்டாக அந்த ஆப்ஷன் செயின்லாம் பார்த்தா வந்துட்டு நம்ம அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா icharts.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட். உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போய்க்குங்க, icharts.in அப்படிங்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த டேட்டா பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் இந்த டேட்டா பார்க்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரையல் பேக் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு $200 இருக்கும், 199 ஒரு 7 daysக்கு உங்களுக்கு. இது வந்துட்டு நீங்கள் இந்த டேட்டா வந்துட்டு எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 or 2 weeks அது பார்க்குறீங்கன்னா எவ்வளோ இது பின் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற உங்களுக்கு அந்த ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் போயிட்டுக்கு உங்களுக்கு டோட்டல் PE - CE டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் லேட்டஸ்ட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டேக்கு, இன்ட்ராடேக்கு தான் இது நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? பர்டிகுலர் டேக்கு எந்த சிம்பிள் நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணிக்கங்க. ரீசன்ட் எக்ஸ்பைரி, இன்டர்வல் 5 minutes or 3 minutes, 5 minutes வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படிங்கும்போது இந்த நியர் 15 ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நியர் 15, ஏன் நான் நியர் 80 அந்த மணி ஸ்ட்ரைக்ஸ் 15 எடுக்கிறேன் அப்படின்னா இந்த சைடு 7, அந்த சைடு 7 சென்டரில் ஒரு 1, மொத்தம் 15 ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் அப்படின்னா. இதே நிறைய ஆல் ஸ்ட்ரைக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி எல்லாம் சும்மா ஹெட்ஜுக்காக பை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த 15 ஸ்ட்ரைக்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ், கால் அண்ட் புட்டோட ரைட்டிங் எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுது, ட்ரெண்டிங் ஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு.
எப்படி வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்டாக இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே போகும் திருப்பி கீழே போகும். ஸோ அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு 200 பாயிண்ட் மேலே போகுதுன்னா அந்த ட்ரெண்டிங் ஓயை வச்சு நம்ம ஓகே இங்கேருந்து ஒரு அப்ஸ்டார்ட் ஒரு 100 or 200 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு நிஃப்டி ஒரு பேங்க் நிஃப்டி போகும். இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு ஆப்ஷனில் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு இந்த இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பார்க்குற ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டு நிஃப்டி 5 minutes இன்டர்வல் நியர் 15 strikes வச்சுட்டு உங்களுக்கு வச்சோன்னே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இதில் எப்படி பார்க்குறது அப்படின்னா ரொம்ப முக்கியமான காலம் என்ன அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் புட் மைனஸ் கால் ஓஐ சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூ க்ரீனில் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா இது ரெட்லேயும் இருக்குது, மார்னிங் பார்த்திங்கன்னா ரெட்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. இது ஏன் ரெட் அண்ட் க்ரீன் மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிஇ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். இந்த ஹெட் காலமோட பேர் என்ன அப்படின்னா பிஇ மைனஸ் சிஇ அப்படிங்கிறது இருக்குது. இப்போ மார்க்கெட் அப்சைட் போகணும் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு 100 பேர் கால் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க, ஒரு 50 பேர் இருக்குன்னா இந்த வேல்யூ என்ன வரும், இது ஒரு 30 பேருன்னு வச்சுக்கலாம், ஒரு 40 பேருன்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூ பாசிட்டிவ் +60 வரும். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா புட் ரைட்டிங் நிறையா இருக்குது. அஸ் பர் த ரெக்குயர்மெண்ட் புட் ரைட்டிங் நிறையா இருந்தால் அப்சைடு போகும் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தான் இந்த வேல்யூ வந்துட்டு க்ரீனில் இருக்குது, பாசிட்டிவில். இதே இந்த வேல்யூ எனக்கு இங்கே 40 புட் ரைட்டிங் 40 தான், கால் ரைட்டிங் ஹெவியர் -60 வரும். சரிங்களா? அப்போ ரெட்டில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்க. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 27 lakhs இருக்குது, 29 lakhs இருக்குது, 66 lakhs இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ்டு வேல்யூஸாக இருக்கா. இப்போ இதோட த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ என்ன அப்படின்னா ஒரு 35 lakhs to 40 lakhs இந்த வேல்யூக்குள்ளே இருக்குது பாசிட்டிவில் அப்படின்னா நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைட் பாசிட்டிவ் சைடில் ஃபோக்கஸ் பண்ண மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற இந்த வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ 20 lakhs ஒரு 15 lakhs எல்லாம் இருந்ததுன்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும், பெரிய மொமெண்டம் இருக்காது. ரைட்டிங் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா கால் விட புட்டு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்காது, ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால சும்மா சாப்பியானவே இருக்கும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு 35 to 40 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா தான் நமக்கு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன்ஸில் கொடுப்பான். ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் ஒரு 100 குவான்டிட்டி போடுறீங்கன்னா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வந்துட்டு நீங்கள் இந்த இதில் வந்துட்டு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த டைரெக்ஷனில் போகலாம். இதை பார்த்துட்டு இந்த வேல்யூ பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் சொல்லியிருந்தேன்ல, விவேப் மூவிங் 2 or 3 days முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் வந்துட்டு ஒரு சைடாக வச்சு அதை தான் இது வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது என்ட்ரி எடுக்கிறதுக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் படி நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு 35 to 40 lakhs அப்படிங்கிற வேல்யூக்கு மேலே இருந்ததுன்னா தான் கால் சைடு பாசிட்டிவ் சைடில் இருந்ததுன்னா நீங்கள் கால் சைடு போகலாம். இதே நெகட்டிவ் சைடு இருந்ததுன்னா புட் சைடு வந்துட்டு போகணும். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஓஐ டேட்டா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கால் அண்ட் புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கு டைரக்ஷன் எதுன்னு தெரியணும், என்ட்ரி எடுக்கிறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம. பட் நான் வந்துட்டு இந்த கேமரா பிவோட் பாயிண்ட்ஸை சொல்ல விட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த பிவோட்ஸ் கேமரா அது எப்படி இந்த ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விவேப்பு இஎம்ஏ சூப்பர் ட்ரெண்ட் எல்லாம் பார்த்துருப்போம். இது கூட உங்களுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டில் போயிட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னல்னு இருக்கும் டிஃபால்ட்டாக இன்புட்ஸில் போயிட்டு நீங்கள் கேமராலான்னு சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டைலில் பிவோட் அண்ட் R3 S3 R4 இந்த S3 R3 S4 கூட S4 R4 நீங்கள் வச்சுக்கலாம். பட் ரொம்ப முக்கியமானது இந்த S3 R3 கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும் எப்போவுமே. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் டைரெக்டாக இங்கே வந்தாலே சில டைம் பார்த்திங்கன்னா S3 கிட்ட டிஃபால்ட்டாக ஒரு சப்போர்ட் எடுக்கும். அதே மாதிரி மேலே R3 கிட்ட போச்சுன்னா ரிஜெக்ஷன் நடக்கும். ஸோ அதனால தான் இந்த 2 பிவோட் S3 R3 இதை மட்டும் வந்துட்டு நான் வந்துட்டு அதில் சூஸ் பண்ணேன். நீங்கள் பிவோட் S3 R3 பிவோட் இதில் காணும், எங்கே இருக்குது, கீழே இருக்கா, பிவோட் அன்செக் பண்ணிட்டுனா என்னென்னு தெரில. பிவோட் இங்கே இருக்குது, மறைஞ்சு எல்லாம் ரெண்டும் சிங்க் ஆகிருக்கான்னு என்னென்னு தெரில. ஓகே,
ஓகே, இந்த மூணையும் வந்துட்டு நீங்கள் லோட் பண்ணிங்க. பிவோட், S3, R3 இந்த மூணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கணும். அது அந்த இண்டிகேட்டர்ஸ் கூட அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. அது போக இந்த டேட்டா வந்துட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த டேட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ் சைடு அண்ட் நெகட்டிவ் சைடு வந்துட்டு போனோம். கால் சைடு அண்ட் அந்த 35 to 40 lakhs இருக்குது அந்த வேல்யூ. இதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸ்க்கும் இதில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் நீங்கள் ஃப்யூச்சர்ஸில் போகிறீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த கால் அண்ட் புட் ட்ரெண்டிங் கோவைக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத அதில் ஸ்டாக்ஸுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக் சில டைம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்ச் இருக்குது ஓஐயில் அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸில் லாங் ஆர் ஷார்ட் வந்துட்டு போகலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பபாய்.